அன்பு நேயர்களே, திங்கள் மாலையில் இரண்டாவது சந்திப்பு செய்தியாக மீண்டும் ஒரு சந்திப்பு. நாம் காலை தந்தம் இல்லையா, USA அமெரிக்கா பிரித்தானியா பயண எச்சரிக்கை இலங்கை சுற்றுலாத்துறையை பாதிக்குமா? அந்த செய்தியில நாம நிறைய தந்திருக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன செய்திகளையும் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக செய்திகளையும் சொல்லி பல விடயங்களையும் சொல்லி இருக்கின்றோம். அதன் பிறகு இன்று காலையே இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி மீது தாக்குதலா, இலங்கையின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே பழைய வீடியோவை பரப்பியவர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நாம சொன்னோம் இல்லை, அதாவது நம்ம நேயர்களும் அந்த இன்றைக்கு சொல்றாங்கல்ல, இலங்கையில ஒரு பொல்லாத நரி இருக்குன்னு சொல்லி. அமெரிக்காவும் பிரித்தானியாவும் வேண்டுமென்றே இலங்கைக்கு அந்த பயண கட்டுப்பாடு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, சிக்கன்குனியா காரணம் காட்டி குண்டு புரளியில இருந்து சிக்கன் குனியாவுக்கு மாறிக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் அந்த மக்களை போக வேணாம்னு ஒரு அச்சத்தை காட்டிக்கிறாங்க. இது சுற்றுலாத்துறைக்கு எதிரான ஒரு முயற்சி. இது நாங்க சொன்னமே, ஒரு சதிரிக்கு வேணுமென்று திட்டமிட்டு செய்யறாங்கன்னு சொல்லி. வெலிகம பகுதியில் 2024 கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு சம்பவத்தின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக இன்று முதல் பரவி வருகின்றது. காலை முதல் அதை நாங்க தந்திருக்கிறோம் இல்ல. அந்த அமெரிக்கா பிரித்தானியா வார்னிங் வந்த உடனே இந்த வீடியோவை பரப்ப விட்டாங்க. இதில் இலங்கையை சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டு பயணி மீது தாக்குதல் நடத்தியதாக காணப்படுகிறது. அது தொடர்பாகத்தான் காவல்துறை டக்குன்னு உஷாராயிடுச்சு. பாதிக்கப்பட்டவர், அதாவது இலங்கை நபரால் அடிபட்டவர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணி ஆவார். இவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி 14 அன்று புகார் அளித்திருந்தார். பெலோனா கடற்கரையில் உள்ள ஒரு சர்ஃபிங் பயிற்சி மையத்தில் பணிபுரிந்த ஊழியர் ஒருவர் வீடியோ பதிவு செய்ததால் ஏற்பட்ட தகராறை அடுத்து தன்னை தாக்கியதாக அவர் குற்றம் சாட்டி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் 24 வயதுடைய சந்தேக நபர் அதே நாளில் கைது செய்யப்பட்டு மாத்தறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த பிப்ரவரி 14 இந்த ஆண்டு செப்டம்பர் ஆண்டு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கின்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் புகார்களுக்கு, குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் சிலர் அல்லது குழுக்கள் பழைய சம்பவங்களை புதியவை போல பரப்பி பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாகவும், இது நாட்டின் பிம்மத்தை கெடுக்கும் செயல் என்று காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இலங்கையின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே பழைய வீடியோக்களை பரப்புவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் துறை அறிவிச்சிட்டு பாத்தீங்களா. அப்ப இலங்கை சுற்றுலா துறைய கொஞ்சம் பின்னோக்கணும், பல்லாக்கணும், கொஞ்சம் வராமாக்குது. என்ன நோக்கம்? இலங்கைக்குள்ள இருந்து ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தான் டாலர் கொட்டுது, 10 லட்சம் தாண்ட போகுது. ஏன்னா இந்தியாவோட பஹல்காம் அட்டாக்கு பிறகு காஷ்மீருக்கு ஒருத்தரும் போறாங்கல்ல, இந்த பாகிஸ்தானுக்குள்ளேயும் போறாங்கல்ல, இங்கதான் கூட வாராங்க. அப்ப இந்த சுற்றுலாத்துறையை குழப்பணும், இடங்களை வருமானத்தை குறைக்கணும் என்று யார் இருக்காரு? அதைத்தான் நம்ம மக்கள் சொல்றாங்க. இந்த நாம காலையில தந்த செய்திக்கு சொல்றாங்களே, இலங்கைக்குள்ள ஒரு பொல்லாத நரி. அப்ப எல்லா பக்கத்தாலையும் பாருங்க, ஒரு பக்கத்தால அந்த உகந்த முருகன் கோயிலை கொண்டு, அந்த கோயில்ல அந்த மலையில கொண்டு புத்த சிலையை வச்சு குழப்பத்தை ஏற்படுத்த போறாங்க. இது யாரு? இது ஒரு கூட்டம். அப்புறம் பாருங்க, உல்லாசத்துறைக்குள்ள அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு ஒரு நகர் செஞ்சீங்க, அதுவும் எடுப்பாரல்ல. இப்ப இலங்கைக்குள்ளேயே இப்படி டூரிஸ்டுக்கு சிங்களவங்க அடிக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் அடிக்கிறாங்க, நீங்க போகாதங்க அப்படின்னு ஒரு பயங்காட்டி பழைய வீடியோக்களை போட்டு இது யாரு குரூப் செய்யறாங்க? இதைத்தான் சிஐடி பிடிக்க போகுது. அந்த வகையில இன்றைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. இன்று காலையிலேயே அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. இலங்கையில் வைத்து பிலிப்பைன்ஸ் நாட்டு ஒருவர் தாக்கப்பட்ட காணொலி தொடர்பில் போலீஸ் தரப்பு தகவல் வெளியிட்ட இல்லையா. சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட காணொலியில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவரை இலங்கையில் ஒருவர் தாக்கும் காட்சி தான் முக்கிய இடமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில இதை மிக அதிகமாக பரப்பியிருக்கிறார். இவர் ஆரண்டு நாங்க பிறகு சொல்றோம். ஒரு சந்தேக நபர் 24 ஒருத்தர் கைது செய்யப்பட்டு மாத்தறை நீதிமன்றத்தில் அரசு செய்யப்பட்டு 14 நாள் உள்ள தள்ளியாச்சு. எனினும் சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகளை நம்ப வேண்டாம் என்று இது நாட்டுக்கு ஒரு அபகீர்த்தியான செய்தி என்றும் அரசாங்கம் சொல்லி போலீஸ் தரப்பால சொல்லப்படுறாங்க. இப்ப நாம காலையிலேயே சொல்லிட்டோம்,
இது மேடின் நரின் மார்க்கரின் ஒரு திட்டமிட்ட செயல். அதாவது நரின் மார்க்கர்னா அவர் நேர செயலிலேயே அவருக்கான ஒரு அணி ஒன்று இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு கூட்டணி இதை பண்றாங்க. அப்ப பாருங்க, அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு ஒரு பயண எச்சரிக்கை. அப்படின்னு டூரிஸ்ட்மாருக்கு அடிச்சேன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை. அடிச்சேன்னு சொன்னா வரமாட்டான், பயப்படுவாங்க. ஏற்கனவே இப்படி சம்பவம் நடந்திருக்குது. காலி மாத்திர பகுதியில ரேப்பிங் கேஸ் நடந்திருக்குது. அதெல்லாம் இல்லாம இல்லை, அது நடந்திருக்குது. ஜெர்மன் ஒரு லேடிமாக்கு நடந்திருக்குது. 2 கேஸ் நான் நினைக்கிறேன். பழைய கதைகள் டூரிஸ்டுகளுக்கு நடக்காம இல்லை. அநேகமாக அந்த காலி மாத்திர சைட்ல நிறைய நடந்திருக்கு. இப்போ இல்லையே, அந்த பழைசையெல்லாம் போட்டு இலங்கைக்குள்ள வராதங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நாட்டையே நம்ம நாடு கேவலமாக்குற அளவுக்கு இந்த பெரும்பான்மை வாலிபர் இறங்கிட்டார். இது தமிழ் முஸ்லிம் இல்லப்பா, பெரும்பான்மையை சேர்ந்த வாலிபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் மூணாமை பேரெல்லாம் அது என்ன சொல்லப்படுது என்றால், அந்த பிலவனா கடற்கரையில வைத்து தாம் தாக்கட்ட அவர் முறைப்பட செஞ்சு அதை பழச போட்டு இப்ப லேட்டஸ்டா நடந்துன்னு சொல்லி இந்த மாதிரி நேரத்தெல்லாம் பயங்காட்டுறாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு எதிராக பல சக்திகள் இயங்குது. இதைத்தான் நான் பல நேர்காணல சொல்லிட்டேன். பல சக்திகள் இந்த அரசாங்கத்தை டேமேஜ் பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒரு பாவப்பட்ட கவர்மெண்டாப்பா. எந்தெந்த வகையில அடிக்கிறாங்க பாத்தீங்களா? அங்கல பாருங்க, அரசாங்கத்துக்கு தெரியாது. உகந்த முருகன் மலையில கொண்டு புத்தரை ஏத்திட்டாங்க. நான் மோந்து பார்த்தா அரசுக்கு அது தெரியாதான். அப்ப அரசுக்கு தெரியாம நேவி செய்யுதுன்னா கட்டுப்படுத்தணும் இல்லையா? அப்ப இந்த பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறவங்க இந்த மஹிந்த அறுவரடிகள், மஹிந்தனுக்கு கீழே இருந்த பகைராக்கள். அப்ப இந்த மஹிந்தன் கொம்பனி குரூப் தான் இவ்வளவு பண்ணுது. இந்த ஆட்சிக்கு எதிராக ரணில் கும்பலும் மஹிந்தன் கும்பலின் அதிகமா செய்யறாங்க. இப்ப மஹிந்தன் கும்பல் இப்பெல்லாம் உடுற மாதிரி தெரியல. அரசாங்கம் முதல்ல இந்த பாதுகாப்பு அமைச்சை மாத்துங்களேன். உங்களுக்கும் அது புரியாம இன்னும் அந்த 2 பேச்சுக்கு தானே அழுகிட்டுறீங்க. முதல்ல 2 பாதுகாப்பு புள்ளையும் பாதியை மாத்திட்டுருங்க. அதான் மாத்த போறாங்க மிக விரைவில். டில்வின் மாமு அமைச்சரவை மாற்றம் கொண்டு வரக்குள்ள இந்த 2க்கும் வரும் என்று நினைக்கிறேன். அது செய்யறதுக்கு உள்ளதான் போல அட்டூழியம் பண்றாங்க. எனவே டூரிசத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயரும் வரணும், டொலரும் வரக்கூடாது ஒரு பயங்கரமான முயற்சி. அதெல்லாம் தண்டிக்கப்படவும் கண்டிக்கப்படவும் வேண்டிய விடயங்கள். எனவே இந்த ஆட்சிக்கு எதிராக பல வகையான மும்மூர்த்திகள் களமிறங்கி விட்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் வெளிக்காட்ட வந்திருக்கிறோம். இந்த ஆட்சிக்கு எதிராக பல அம்புகள் அடிக்கப்படுகிறது. உண்மையிலே ஒரு பாவப்பட்ட அரசு தான். என்றால் இல்லாத கொல்லாத விடயங்களை அரங்கேற்றிக் கொண்டு ஆட்சிக்கு எதிராக பல வகையிலும் களங்கம் இறங்கப்பட்டிருக்கு. பாருங்க, இப்ப டூரிசத்துக்கு எதிராக இப்படி ஒரு வித்து எல்லாம் நரிமார்க்கன் கம்பெனி தான். அப்ப இந்த டூரிசத்துக்கு எதிராக களமிறங்கப்பட்டால் நாட்டுக்கு டூரிஸ்ட் வரது பயப்படுவாங்க. ஏற்கனவே நடந்தான இருக்குது. ஜெர்மன் லேடி ஒன்று இந்த மாதிரி 2 நான் பார்த்த அளவுல 2 லேடிகளுக்கு ரேப்பிங் கேஸ் எல்லாம் தென்பகுதியில போயிருக்குது. அதெல்லாம் பழைய கதை தான். இப்ப இந்த பிலிப்பின் டூரிஸ்டுக்கும் அடிச்சதும் பழைய விடயம் தான். இந்த பழையசையெல்லாம் புதுசாக கரண்ட்லி நடந்தா போட்டு பயங்காட்டினா நாட்டுக்கு டூரிஸ்டுகள் வரதுக்கு அச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க. அப்ப இதன் பின்னாடி என்ன? அரசாங்கம் தேடி எடுத்துட்டாரு. அரசாங்கத்துக்கு எதிராக பின்னப்பட்ட சதிகளில் அதுவும் உண்டு. அப்ப அரசாங்கத்துக்கு எதிராக பின்னப்பட்ட சதிகளில் ஒன்றுதான் உகந்த மலையில புத்தரை கொண்டு ஏத்தினது. அதை பகல் 12 மணிக்கெல்லாம் அரசாங்கம் உடனடியாக அவசர அறிக்கையா கொடுத்துட்டாங்க. வந்துட்டு விடயம் வந்துடுச்சு. அப்ப பாருங்க, மைந்தர் காலத்திலேயோ கோட்டையன் காலத்திலேயோ ரணில் காலத்திலேயோ அந்த புத்தரை கொண்டு ஏத்தாம இந்த ஆட்சியில கொண்டு ஏத்தின மர்மம் என்னென்றால், இந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ் மக்களின் மனங்களை மாற்றணும். முருகன் கோயில் விடயம் இல்லையா? மக்கள் தமிழ் மக்களை சரியா பாதிக்கும் இல்லை, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. இது போய் கவர்மெண்ட் கட்டிட்டு ரிப்போர்ட் எல்லாம் போயிடுச்சு. அரசாங்கம் தன்னுடைய படைகள் மூலமாக தகவல் திரட்டி எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன போகணுமோ போயிட்டு இந்த விடயத்தை மிக விரைவில் சாணக்கியன் எம்பி அரங்கேற்று போகின்றார். சில வேளை சாணக்கியன் எம்பி அந்த ஸ்போர்ட் களத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாணக்கியனுக்கு இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் போய் சேர்ந்துட்டு அவர் அங்க பார்லிமெண்ட ஒரு கலக்க போகின்றார். ஊசி டாக்டர், நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இது அரங்கேற்றுங்க. அரசாங்கத்துக்கு எதிராக முன்னிறுத்திகளும் பல கோணங்களில் பல வடிவங்களில் எதிர்சக்திகளாக மாறி இருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த ஆட்சியை டேமேஜ் பண்ணி மக்கள் மத்திய டேமேஜ் பண்ணணும். தமிழ் முஸ்லிம் அது ஆட்சிக்கு எதிராக பல விடயங்கள் இருக்குது.
ஆட்சியில குறைகளை சொல்றதுக்கு நாங்க நிறைய சொல்லுவோம். ஏன்னா இந்த டில்வின் மாமுக்கு எல்லாம் போகும். டில்வின் மாமு இந்த பாதுகாப்பு துறையை சேர்ந்த 2 பேரையும் மாத்தி விடுங்க. என்றால் அவங்கள் மூலமாகத்தான் இந்த அத்தனை கூத்தும் போகுது. ஏனெனில் நாமல் ராஜபக்சவை முன்னிறுத்தி நாமல் ராஜபக்ச முன்னிலையாக வேண்டும் என்றால் இந்த சக்திகள் உள்ளுக்குள்ள இயங்குது. அரசாங்கத்துக்கு வெளிச்சக்தியால உள்ளுக்கு கூட இருக்கிற உங்களோட அமைச்சரவைக்குள்ள இருக்கிறவங்க தான் இயங்குறாங்க. அதை பார்த்துக் கொள்ளுங்க. மக்கள்ல குறை சொல்ல போகாதாங்க. அவங்கள் மூலமாக தான் பாதுகாப்பு துறை எல்லாம் இந்த மாதிரி மலையில கொண்டு திடீர்னு புத்தரை கொண்டு ஏற்று. புத்தர் பாவம் இல்லையா? எப்பவுமே மலைகளை காண்டா கொண்டு ஏத்துறீங்க. அப்ப அதை வழங்கிக் கொள்ளுங்க. எனவே இதையும் அரசாங்கம் வழங்கிக் கொள்ளுங்க. எனவே நாங்கள் தெளிவாக சொன்னமில்லை, இந்த டூரிசமங்கள், அதாவது அமெரிக்கா பிரித்தானியா கொடுத்த பயண எச்சரிக்கை என்பதும் ஒரு சதி. அதை நாங்க தெளிவா சொல்லியிருக்கிறோம். அது ஒரு சதி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் சதி. அப்ப இந்த டூரிசமுக்கு எதிராக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கொண்டு வர சதி, அதுக்கு பின்னாடி யாருன்னு நீங்க பிடிச்சு ஏற்கனவே சொல்லி அதை பின்னணியை பிடிச்சு கொள்ளுங்க. நாட்டுக்கு உள்ள இருந்தும் டூரிசமுக்கு எதிராக வார அந்த பேஸ்புக் விளம்பரம் கூட சதிதான். அப்ப இவளுக்கு எல்லாமே சதிகாத்தான் இருக்கு. இந்த ஆட்சிக்கு எதிராக பல கோணங்களில் மும்மூர்த்திகள் வடிவத்தில் சதிகள் வருகின்றது. அந்த சதிக்கான சூத்திரதாரி யார் என்பதையும் எமது நேர்கள் கொமெண்ட்ஸ் அடிச்சு கொண்டிருக்கிறாங்களாம். நமக்கு அதை தொடர்ந்து பார்த்தால் நிகழ்ச்சி செய்ய முடியாது. எனவே மக்களுக்கும் விளங்குதில்லை, பொல்லாத நரியுடன் நாட்டுக்குள்ள இருக்குன்னெல்லாம் கொமெண்ட்ஸ் வருகின்றது. எனவே உங்களுக்கு மக்களுக்கு வழங்கிக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் நாங்க புட்டு தர முடியாது. சில விடயங்களை கொஞ்சம் நீங்க அறிவுபூர்வமா புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்களும் சில விடயங்களை பட்டும் படாமத்தான் தருவோம். அதுதான் நாங்க சில புனப்பெயர்களும் தந்திருக்கின்றோம். வழக்கு கோடுகளும் நாங்க தப்பிக்கொள்ள முடியும் இல்லையா? எனவே அவைகளையும் நாங்க தந்திருக்கணும், பார்த்துக் கொள்ளுங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக குடைச்சலை கொடுப்பாருன்னு நான் எப்பயே சொல்லிட்டோம். ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் முடிந்த கையோடும் நாம் சொன்னது என்ன? நரிமார்கள் குடைச்சல் கொடுப்பார், எல்லா வகையிலையும் கொடுப்பார். ஒரு வகையில் இல்லை பாருங்க, எத்தனை வந்துட்டு பிரித்தானியா அமெரிக்கா ஒரு பயண எச்சரிக்கை, அப்புறம் இங்கால என்னது $, வரக்கூடாது எச்சரிக்கை, பயணிகளுக்கு டூரிஸ்டுகளுக்கு நாட்டுக்குள்ள வரக்கூடாண்டு ஒரு சிங்கள வாலிபரை போட்டு அடிக்கிறீங்க. அரசு பண்ணப்பட்டாலும் அது இப்போ அது மற்ற ஊடகங்கள்ல வெளிப்பாட்டு ஊடகங்கள்லாம் போகும் இல்லையா? அது இங்கிலீஷ் மொழிபெயர்த்து போயிடுச்சுன்னா இன்னும் பாதிப்பு ஏற்படுது. எனவே அரசுக்கு எதிராக, அரசுக்கு வருமானத்தை எல்லாம் தடுப்பதற்காக திட்டமிடப்பட்ட சதியாகத்தான் டூரிசம். அதை நாம 2 வாரத்துக்கு முதலும் ஆணித்தரமா தந்திருக்கிறோம், இன்று காலையும் தந்திருக்கிறோம், அதுல தொடர்ச்சியாக 3 தந்திருக்கிறோம். எனவே அரசுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட சதி என்பதை மீண்டும் ஆணித்தரமாக தருகின்றோம். சில குழுக்கள் சமூக ஊடகங்கள் வழியாக தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் சுற்றுலாத்துறையை குறைப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பதாக சுற்றுலாத்துறையின் பிரதி அமைச்சர் ருவான் சமிந்த ரணசிங்க இன்று மாலை தெரிவித்துள்ளார். பொதுவில் அருகம்பை விவகாரம் தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இன்று உரையாற்றிய போது அவர் தெரிவித்திருக்கின்றார். அருகம்பையில் பிகினி உடைக்கு தடை குறித்து சமூக ஊடகங்களில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு பதாதை பரவி வருகின்றது. அதாவது இந்த வெள்ளக்காரங்க உடுப்பாங்க இல்லையா, பிகினி ட்ரெஸ் உண்டு, அதுக்கு தடை விதித்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஊடகம் எல்லாம் பரவுது. அது பொத்தியில இருக்குன்னு சொல்லி ஒரு கதை. அப்ப நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, இந்த பேஸ்புக் தளங்கள், இந்த அரசுக்கு எதிரான ஊடகங்கள் தலை விரித்து ஆடுது இல்லையா, எடுத்துட்டாங்களே காவடி. அந்த வகையில இந்த பிகினி உடுப்புக்கு ட்ரெஸ்ஸுக்கு தடை என்று சொன்னா வெள்ளக்காரங்க வர மாட்டாங்க. இந்த பிகினி ட்ரெஸ் என்ன, வெள்ளக்காரங்க பெண்கள் வெள்ளக்காரங்க மிக அதிகமாக அந்த பிகினி ட்ரெஸ்ல தான் குளிப்பாங்க கடல்ல. இது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேன்டா, வர மாட்டாங்களே, போத்திக்கிட்டு உடுக்க மாட்டாங்களே, அது கொஞ்சம் அப்படி உடுப்பாது, புரியுங்களா? அதுக்கு தடைன்னு சொல்லி இந்த அரசுக்கு எதிராகத்தான் செயல்பட ஒரு கூட்டம். அருகம்பையில் பிகினி உடைக்கு தடை குறித்து சமூக ஊடகங்களில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு பதாதை பரவி வருவதாகவும் அமைச்சர் ருவான் சமிந்த ரணசிங்க தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் சில வாரங்களுக்கு முன்பு அருகம்பையில் பகுதியில் ஒரு பிரதான வீதியில ஒரு நபர் வெளிப்படையாக ஆயுதம் ஏந்தி செல்வதை கண்டோம். அவர் கண்டுன்னு சொல்றாரு, எனக்கு கண்டா அது சாத்தியம் இல்லை. அது சில வேளை சிவில்ல ஆமிக்காரன் போயிருக்கலாம். அதுலயும் யோசிச்சு பாருங்க, ஒரு தனிய சிவில்ல அது எந்த இனம் மட்டும் தெரியாது. அது சில வேளை இந்த மாதிரி ஒரு லொல்லு பண்ணி ஒரு ட்ரெஸ்ல ஒரு சாதாரண ஒரு பைக்ல கூட போயிருக்கலாம், நடந்து போயிருக்கலாம் ஆமிக்காரன். அப்படி போறத பார்த்து உளவு பட இப்படி ஒருத்தன் திருடா கொடுத்திருக்கலாம். அதை இந்த அமைச்சர் சொல்லலாம். இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அப்ப இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் செயலாக இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். முஸ்லிம் சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் மத நம்பிக்கைகள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அந்த பகுதியில் சுற்றுலாத்துறையை நாங்கள் பல ஆண்டுகளாக சிறப்பாக இடம்பெற்று நடத்தி வருகிறோம் என்று அமைச்சர் சொல்றாரு. அப்ப இதுல ஒரு முஸ்லீமும் முடிச்சு போடப்படுது. பார்த்த முஸ்லீம்காரங்க அங்க இங்க பாருங்க, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அங்க இருக்கிற முஸ்லீம் முழுது பேரும் இந்த சுற்றுலாத்துறையை நம்பி வாழ்றவங்க ஒருபோதும் இதுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அடிச்சு சொல்லுவேன், இது எந்த எல்லைக்கு நான் சொல்லுவேன். அங்க அந்த அந்த உள்ளே சிறிய உள்ளே பெரிய உள்ளே அருகம்பை பகுதியில ஹோட்டல் செய்யறவங்க யாருமே இந்த மாதிரி பிரச்சனை போக மாட்டாங்க. இப்ப சீசன், அவங்களுக்கு உழைச்சி காசால பணம் பார்ப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி ரெண்டாம் சீப்பி வேலை செய்ய மாட்டாங்க என்பதை அடிச்சு சொல்லுவேன். சிங்களமோ தமிழோ முஸ்லீமோ செய்ய மாட்டாங்க. இது அரசுக்கு எதிரான ஒரு சக்தி ரோட்ல ஆயுதம் மாதிரி காட்டிருக்கிறான். இது 2025 திடீரென தோன்றிய ஒன்றல்ல. எனவே இந்த முயற்சிகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் குழுக்கள் இந்த நடவடிக்கைகளை தொடரக்கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு விளங்கி போச்சு, அவங்களுக்கு விளங்காட்டி மாறாங்க மாறாமாடா, பொத்துவில்ல இந்த உள்ளே குழப்பணும், ஆயுத வச்சு கூட போகணும். பாருங்க, என்னையெல்லாம் பார்த்தாங்க முடியல, கடைசியா லேடிஸ்கள் இந்த பிகினி ட்ரெஸ் உடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. இந்த நிலையில் பொது இடங்களில் உள்ளூர் வாசிகளும் வெளிநாட்டினரும் பிகினி ட்ரெஸ் அணிவதை தடை செய்யும் புதிய சட்டம் அருகம்பையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை போலீசார் அதுல உண்மை இல்லை என்று இன்று மாலையே திங்கள் மாலையே மறுத்திருக்கிறாங்க. அருகம்பையில் உள்ள உள்ளூர் சமூக மக்கள் என்ற அமைப்பின் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் அப்பகுதியில் பிகினி ட்ரெஸ்ஸுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டதை தொடர்ந்து இந்த விடயம் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அப்ப உள்ளூர் சமூக மக்கள் அமைப்பு சும்மா போடுறதான் நீ போட்டு அடிச்சு விட்டுக்கிறான். அப்ப இது யாரு செய்யறாங்க? இதுக்கும் சிறுடைக்காரன் செய்யணும், வேற யாரும் செய்ய வரையில. அது நான் தான் சொல்லனே, மீண்டும் நல்லா தெரியும் அருகம்பையை பத்தி. அந்த ஏரியாவுக்குள்ள ஒருபோதும் இந்த ஹோட்டல் செய்யற முஸ்லீம் தமிழ் சிங்களம் 3 பேரும் செய்யறாங்க, கொஞ்சம் கூட முஸ்லீம் அடுத்த தமிழ் சிங்களம் செய்யறாங்க. யாருமே இந்த விளையாட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க வருமானத்தை நம்பி வாழ்றாங்க. ஒரு நாளைக்கு $30 to $50 ரூமுக்கு சார்ஜ் பண்றாங்க. முடியுமா? இந்த மாதிரி வருமானத்தை யாரும் கெடுப்பானா? தன் கண்ணே யாரும் கெடுத்து கொள்ள மாட்டாங்க என்பதை மீண்டும் மீண்டும் அடி சொல்லுவோம். எங்கள் உள்ளூர் கலாச்சாரத்தை மதிக்கும் வகையில் பொது இடங்களில் பிகினி ட்ரெஸ் அணிவதை தவிர்க்குமாறு நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த சமூக அமைப்பு கேட்டிருக்கான். பச்சை பொய், பச்சை புருடா. எங்கள் மரபுகள் மீதான உங்கள் மரியாதை எங்கள் சமூகத்துக்கு மிக முக்கியமானது. உங்கள் புரிதலுக்கு நன்றி என்றும் செஞ்சிருக்கிறாங்களாம். என்னடா கோலம் இது! மேலும் அழகான அருகம்பையில் உங்கள் நேரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நம்புகிறோம் என்றும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளதாம். எனினும் பொத்துவில் போலீஸ் பொறுப்பாதி தெரிவித்ததன்படி இந்த பதாதையில் உள்ள கருத்து முற்றிலும் போலியானது என தெரிவித்துள்ளார். அத்தகைய தடை எதுவும் இல்லை என்றும் சொல்லி இருக்கின்றார். இந்த பதிவு ஒரு தனிநபரால் பதிக்கப்பட்டதாகவும் விசாரணை தொடங்கப்பட்டு சிஐடி அதுக்கு வந்துடுச்சு. இப்ப சிஐடி அங்க முகாமிட்டுட்டான். ஒரு திடீர் டீம் ஒன்று இன்று மாலையே அம்பாறையில் இருந்து களமிறக்கப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? அப்ப ஆக இந்த டூரிசத்தை என்ன வகையால குழப்பலாம்ன்றதான் கங்கணம் காட்டிக்கோடு அலைய ஒரு கூட்டம். இதுக்கு பின்னால் இருக்கிற சிறுடைக்காரங்களாம் அல்ல பண்ணணும். அல்லாம நீங்க விட்டீங்கன்னா புரியாது. 6 ஆயுதத்தோட போனான், ஆயுதம் ஒன்று சிவிலுடையில ஒருத்தன் தனியாக போனால் ஆயுதத்தாரி யார்? அது அதை பார்க்கணும் இல்லை. சிஐடி களமிறக்கப்பட்டிருக்குது. நாங்க மீண்டும் சொல்லும், ஐஜி ஜனாதிபதியிட நல்ல நெருங்கிய நீண்ட கால தோஸ்ட் என்பதால் சிஐடியும் தனியாக இது உடனே அம்பாறை டீம் ஒன்று இறங்கிட்டு இல்ல எந்த உண்மை இருக்குன்னு உண்மை இல்லை. அதுல போய் அதெல்லாம் போய் நான் தான் சொன்னேன், அருகம்பையில் அது ஒன்று நடக்க எந்த வாய்ப்பும் இல்லை. இது ஒரு பச்சை புருடா. இந்த பொய்ய எப்படி குழப்பி இந்த டூரிஸ்ட வராமாக்குறதுக்கு, டூரிசத்தை குறைக்கிறதுக்கு அரசுக்கு டொலர் உழைப்பதை தடுப்பதற்காக ஒரு நரி கூட்டம், ஒரு கூட்டம் அலையுது என்பதையும் மக்கள் தெளிவாக தெரிஞ்சுங்கள். எனவே இந்த காலையில அரங்கேறிய 2 விடயங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். 2 விடயங்களும் போலீஸ் சம்பந்தப்பட்டது. டூரிசம் அங்கிட்ட சுச்சித ஹல்லோலு அரஸ்டிங். இந்த 2 மேட்டரும் இதுவரைக்கும் எங்கும் வெளிவர செய்தியா தந்திருக்கணும். கொஞ்சம் நேர்கள் இதை கொஞ்சம் வழங்கிக் கொள்ளுங்க. இதுதான் நாட்டில் இன்று மாலை 6 மணி வரைக்கும் அரங்கேறிய விடயங்களை தந்திருக்கணும். நாளை மாலையும் சந்திப்போமா? நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.